தமிழகம் வந்த மறுநாளே அண்ணாமலை கைது. திடீர் பரபரப்பு. அதாவது பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்ற நிலையில் அவர் சென்னை திரும்பினார். மேலும் அவர் சென்னை திரும்பியதும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசியதாவது, நான் அன்றைக்கு சொன்னது போன்று இப்போதும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கிறோம். ஆனால் விஜய் புதிதாக எதுவும் சொல்லவில்லை. திராவிட சித்தாந்தங்களை மட்டும் பேசியிருக்கிறார். ஆனால் நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் தமிழக மக்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நடிகர் விஜய் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எத்தனை முறை வெளியே வந்துள்ளார்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் மக்களுக்காக 365 நாட்களும் களத்தில் இருக்க வேண்டும். ஒரு நடிகராக உச்சத்தில் இருந்தபோதும் தற்போது அரசியல் வந்துள்ள விஜய் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதே சமயம் அவர் புதிதாக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தை மட்டுமே பேசி வருகிறார். விஜயின் பேச்சு திராவிட கொள்கையோடு ஒத்துப்போவதால் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டின் போது நடிகர் விஜய் நிறைய பேசிவிட்டார். அவருக்கு எங்கள் கட்சியின் தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அதற்கு நானும் விளக்கம் கொடுப்பேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. மேலும் அண்ணாமலை கூறியதாவது, பல்லடம் அருகே ஒரே வீட்டில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் முதலமைச்சர் இருக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து அவர் தனது எக்ஸரத்தில் கூறியிருப்பதாவது, கடந்த ஆண்டும் பல்லடம் பகுதியில் இதுபோன்று வீட்டுக்குள் புகுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டு இருப்பதால் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது. காவல்துறை பொறுப்பான முதலமைச்சரோ இது குறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில்தான் இந்த 3 கொலையில் அரசு நடவடிக்கையில் தீவிரப்படுத்தி வரும்போது கூட அதை கூட தெரியாமல் அரசு மீது பழி போடும் அளவுக்கு அண்ணாமலை பொய்யான குற்றச்சாட்டுகளை கூடி வந்தார். இதனால் இவர் மீது தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை வெளியூரில் இருந்து வந்த உடனே கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.